வணக்கம். ஊரக உள்ளாட்சி தேர்தலானது விரைவில் பதவிக்காலம் முடிவடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்பொழுது தேர்தல் நடைபெறும் என்பது குறித்து பார்த்தோம்னால் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்களும் ஆர்வமுடன் இருக்கின்றனர். இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் பார்த்தோம்னால் தமிழக அரசு ஒரு முக்கிய வாதத்தை வைத்திருக்கிறது. வார்டு மறுவரையறை மற்றும் இடஒதுக்கீடு நடைமுறைகள் முடிந்த பிறகே உள்ளாட்சி தேர்தலானது நடைபெறும் என தமிழக அரசின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று எஸ்சி, எஸ்டி மற்றும் மகளிருக்கான இடஒதுக்கீடு குறித்து முடிவு செய்யாமல் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாது. இடஒதுக்கீடு குறித்து முடிவு செய்த பிறகே உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிய வழக்கில் தமிழக அரசு உறுதியாக தெரிவித்திருக்கிறது. தமிழக அரசின் தற்பொழுது இந்த வாதத்தை ஏற்று உயர்நீதிமன்றமானது இந்த வழக்கினை தற்பொழுது முடித்து வைத்திருக்கிறது. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அந்த பதவிக்காலமானது வரக்கூடிய டிசம்பர் மாதத்துடன் நிறைவடைய இருக்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு 27 மாவட்டங்களில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சுமார் 92,000 பதவிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. இதன் மூலம் உள்ளாட்சிகளுக்கான மக்கள் பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்பட்டனர். அந்த சமயத்தில் புதிய மாவட்டங்கள் பிரிக்கப்படாததால் 9 மாவட்டங்களுக்கு பார்த்தோம்னால் தேர்தல் நடத்தப்படவில்லை. இதற்காக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் உடன் நடத்தியானது அந்த 9 மாவட்டங்களுக்கும் முடிக்கப்பட்டது. இந்நிலையில் 2019இல் தேர்வு செய்யப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் வரும் ஜனவரி 5ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. எனவே உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. பொதுவாக தேர்தல் நடத்துவதற்கு 45 நாட்களுக்கு முன்பாக அறிவிப்பாணை வெளியிடப்படும். ஆனால் இதுவரை உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான எந்தவித அறிவிப்பும் மாநில தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்படவில்லை. எனவே தேர்தல் தள்ளி போகுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முன்னதாக 2021ஆம் ஆண்டு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. இவர்களின் பதவிக்காலம் இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கின்றன. இந்த சூழலில் உள்ளாட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி ஆகிய இரண்டிற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படலாம் என தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. வரக்கூடிய ஜனவரி 6ஆம் தேதி பார்த்தோம்னால் ஆளுநர் உரையுடன் தமிழக சட்டப்பேரவை கூடுகிறது. அதற்கு பின்பு பொங்கல் பண்டிகை வருகிறது. இதனால் ஜனவரி கடைசி அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடைபெறும் என தெரிய வருகிறது. இடஒதுக்கீடு குறித்த அந்த முழு விவரம் வெளியானதற்கு பின்புதான் அறிவிப்பாணை வெளியிடப்படும் என தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இதனால் இப்பொழுதைக்கு உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாது என்பது தெரிய வருகிறது.